ஸோ டூல்ஸ் அப்டின்னா என்ன? அண்ட் அத எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம எல்எல்எம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேட்ஜ் கட் ஆஃப் இருக்கும். ஸோ லாஸ்ட்டா எப்போ அது ட்ரெயின் ஆச்சோ, அந்த பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அதோட நாலேட்ஜ் பேஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எந்த ஈவென்ட்ஸ் நாலேட்ஜுமே அதுக்கு இருக்காது. ஸோ அத வந்து நம்மளால டூல்ஸ் மூலியமா குடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் மூலியமா ரியல் டைம் டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ண முடியும். நம்ம டேட்டாபேஸ் செக் பண்ணி கொரி பண்ண முடியும். இல்ல ஒரு வெப் ஹூக் ட்ரிகர் பண்றதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் தான் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது மாரி எல்எல்எம்மோட நாலேட்ஜ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து டூல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ என்னோட நோட்புக் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில ஃபர்ஸ்ட்டு தேவையான இம்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஜேசான் லோட் பண்றதுக்கு அண்ட் ஏபிஐ கால் பண்றதுக்கு, இதில முக்கியமா நான் ஓப்பன்ஏஐ எஸ்டிகே யூஸ் பண்றதுனால, இந்த ஓப்பன்ஏஐ லைப்ரரிய இம்போர்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோல நான் வந்து Grok ஏபிஐ யூஸ் பண்ண போறேன். அண்ட் Grokலருந்து ஓப்பன்ஏஐயோட GPT OSS 20B அப்படிங்கிற மாடல் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அந்த மாடல் வச்சு நான் ஒரு கிளையன்ட் கிரியேட் பண்றேன். இப்ப அத ரன் பண்ணிட்டு, ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த எல்எல்எம்க்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். என்னன்னா, "வாட் இஸ் த வெதர் இன் சென்னை?" அப்படின்னு நான் வந்து இங்க பாஸ் பண்றேன். ஸோ கரண்ட் வெதர் என்ன அப்படிங்கிறத நான் எல்எல்எம்க்கு பாஸ் பண்றேன். அது என்ன அவுட்புட் குடுக்குதுன்னு பார்ப்போம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா, "ஐ அம் சாரி பட் ஐ டோன்ட் ஹேவ் ரியல் டைம் ஆக்சஸ் டூ கரண்ட் வெதர் டேட்டா." ஸோ அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது. ஸோ ஒரு எல்எல்எம்மால ரியல் டைம் டேட்டாவ ஃபெட்ச் பண்ண முடியாது. ஆனா, இப்ப நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எல்எல்எம்க்கு ரியல் டைம் ஆக்சஸ குடுக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் காலிங்னா என்னன்னு சொல்றேன். ஸோ டூல் காலிங்னா, ஸோ யூசர் வந்து கோட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், "வாட் இஸ் த வெதர் இன் சென்னை?" அப்படின்னு. ஸோ அந்த கோட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ராம்ப்ட் அது வந்து ஒரு ப்ராம்ப்ட்டா எல்எல்எம்க்கு வந்து பாஸ் பண்ணுது. அந்த எல்எல்எம் வந்து அந்த ப்ராம்ப்ட் வாங்கிட்டு, இட் வில் திங்க் லைக், "ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் த ரியல் டைம் டேட்டா. ஸோ எனக்கு வந்து இப்ப டூல் வந்து கால் பண்ணும்." அப்படிங்கிறத ரெஸ்பான்ஸா குடுக்கும். அந்த அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம கோடு தான் என்ன பண்ணும்னா, அந்த டூல கால் பண்ணும். வி யூஸ்ட் டூ திங்க் எல்எல்எம் தான் வந்து இந்த டூல்ஸ் கால் பண்ணும். எல்எல்எம் எல்லாமே யோசிக்கணும். பட் நோ, நம்ம கோடு மூலியமா தான் நம்ம அந்த டூல்ஸ் வந்து கால் கால் பண்ணணும். அண்ட் அந்த டூல்ஸ கால் பண்ணுமா, இல்லையா அப்படிங்கிறது அந்த எல்எல்எம்மோட ரெஸ்பான்ஸ்ல நமக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் எல்எல்எம் ரெஸ்பான்ஸ்ல அந்த டூல் காலிங் இருக்கு அப்படின்னா, நம்ப வந்து டூல்ல போய் கால் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்றோம். அதோட அவுட்புட் என்னங்கிறத வாங்கிட்டு, திருப்பி அகைன் அத வந்து எல்எல்எம்க்கு ஒரு ப்ராம்ப்ட்டா சென்ட் பண்றோம். அண்ட் இந்த ஹோல் இன்ஃபர்மேஷன் வச்சு எல்எல்எம் ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ குடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டூல் காலிங் வொர்க்ஸ். ஸோ இத எப்படி நம்ம கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து இதுதான் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து ஜேசன் ஃபார்மேட்ல குடுக்குறோம். ஏன் அப்படின்னா, எல்எல்எம்ஸ் வந்து ஜெனரலா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஜேசன் டேட்டால தான் ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் ஜேசன் டேட்டா ஃபார் எல்எல்எம்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் தான். இந்த டெம்ப்ளேட் நம்ம வந்து டூல் கால்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஃபியூ திங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இந்த டூல்ஸ்ங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் அ டூல். அண்ட் மல்டிபிள் டூல்ஸ் வந்து நீங்க இதுல இன்டகிரேட் பண்ணலாம். நாம்ப வந்து இந்த வீடியோக்கு ஒன்லி சிங்கிள் டூல் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டூலோட டைப் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் குடுத்துட்டு, அதோட நேம் வந்து கெட் வெதர் அப்படின்னு நான் குடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கெட் த கரண்ட் வெதர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் சிட்டி அப்படின்னு குடுத்துட்டு, அண்ட் என்ன இன்புட்ஸ் குடுக்க போறோம்னா, ஸ் அது வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டீஸ் உள்ள குடுக்கலாம். அண்ட் இதுக்கு நான் வந்து வெறும் சிட்டி அப்படிங்கிற இன்புட் மட்டும் தான் குடுக்குறேன். ஸோ எந்த சிட்டி நம்ம குடுக்குறோமோ, அந்த சிட்டியோட வெதர் வந்து எனக்கு வரணும். அண்ட் அதோட டைப் ஸ்ட்ரிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துரலாம். த சிட்டி எக்ஸாம்பிள் சென்னை அப்படி. அண்ட் இதில ரெக்வயர்ட்ல அந்த சிட்டி அந்த என்ன ப்ராப்பர்ட்டியோ அத வந்து ரெக்வயர்ட்ல குடுத்துரணும். ஸோ இதான் பேசிக் டெம்ப்ளேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு கெட் வெதர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பைத்தான் ஃபங்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்றேன். இட் சிம்ப்ளி கால்ஸ் த ஏபிஐ. ஸோ நான் என்ன பண்றேன்னா, WTTR.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம என்ன சிட்டி வாங்குறோமோ, இப்போ சென்னையோ, திருச்சியோ, கோயம்புத்தூரோ எந்த சிட்டி பாஸ் ஆகுதோ, அது இந்த ஏபிஐக்கு நம்ம பாஸ் பண்ணோம்னா, அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கும். அந்த வெதர் டேட்டா கம்ப்ளீட் வெதர் டேட்டா வந்து ரெஸ்பான்ஸா குடுக்கும். அண்ட் அந்த டேட்டாலருந்து டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷன் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிட்டு, அத நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் பைத்தான் ஃபங்ஷன். ஜஸ்ட் ஒரு ஏபிஐ கால் பண்ணி, அதுலருந்து வர வெதர் டேட்டாவ நான் ரிட்டர்ன் பண்றேன். அவ்வளோதான். அண்ட் இதுதான் முக்கியமான ஃபங்ஷன். நம்ம எப்படி டூல்ஸ் கால் பண்றோங்கிறது. ஸோ நான் வந்து இங்க சாட் அப்படிங்கிற ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு தான் நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த வெதர் இன் நியூயார்க் அப்படின்னு நான் இங்க சென்ட் பண்றேன். ஸோ இந்த மெசேஜ் இங்க வருது. இந்த மெசேஜ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மெசேஜா, அதாவது யூசர் ரோல்ல நான் ஸ்டோர் பண்ணி எல்எல்எம்க்கு நான் பாஸ் பண்றேன். அண்ட் இது நமக்கு தெரிஞ்சது தான். மாடல் பாராமீட்டருக்கு நான் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ண அந்த GPT மாடல் குடுக்குறோம். அண்ட் மெசேஜஸ்க்கு வாட் எவர் த யூசர் சென்ட்ஸ் மெசேஜ் அத வந்து நான் மெசேஜா சென்ட் பண்றேன்.
அண்ட் அடிஷனல் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன டூல்ஸ் டிஃபைன் பண்ணோமோ, இந்த வேரியபிள்ல நான் வந்து இங்க பாஸ் பண்றேன். ஸோ இந்த 3த்தையும் பாஸ் பண்ணும்போது எல்எல்எம்க்கு போது, அந்த எல்எல்எம் வந்து இத வச்சு ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு குடுக்கும். அது வந்து நான் அசிஸ்டன்ட் மெசேஜ் அப்படின்னு நான் சேவ் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த எல்எல்எம்மோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டூல் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதில வந்து அதோட நேம் என்ன, ஆர்குமென்ட், அதோட வேல்யூ இது எல்லாமே இருக்கு. அண்ட் விச் மீன்ஸ் எல்எல்எம் வந்து இந்த டூல் வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரெஸ்பான்ஸா குடுக்குது. ஸோ இத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, அந்த அசிஸ்டன்ட்டோட மெசேஜ்ல டூல் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கான்னு செக் பண்றோம். இஃப் இட் இஸ் தேர் எல்எல்எம் வந்து இந்த டூல் கால் பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இப்ப நமக்கு வந்து மல்டிபிள் டூல் கால்ஸ் இருக்கும். பட் நம்ம இங்க ஒரே ஒரு டூல் கால் யூஸ் பண்றனால, ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட மட்டும் நான் டூல் கால்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதோட ஃபங்ஷன் நேம் வந்து கெட் வெதரா அப்படின்னு நான் செக் பண்றேன். பிகாஸ் மல்டிபிள் டூல்ஸ் குடுத்தோம்னா, மல்டிபிள் நேம்ஸ் இருக்கும். ஸோ நான் கெட் வெதர் இந்த ஃபங்ஷன தான் கால் பண்ணணும்னு நினைக்குதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக இந்த கண்டிஷன் குடுக்குறேன். குடுத்துட்டு அதோட ஆர்குமென்ட்ட ஃபெட்ச் பண்றோம். அண்ட் ஃபெட்ச் பண்ணிட்டு அந்த கெட் வெதர் நம்ம கிரியேட் பண்ண இந்த பைத்தான் ஃபங்ஷன், கெட் வெதர்ங்கிற ஃபங்ஷனுக்கு அந்த ஆர்குமென்ட்ல இருக்க வேல்யூ என்னவோ அத சென்ட் பண்றோம். சப்போஸ் வாட் இஸ் த வெதர் இன் நியூயார்க்னா, இந்த நியூயார்க்ங்கிற வேல்யூ வந்து போகும். போயிட்டு நமக்கு அந்த ஏபிஐ கால் ஆகி, அங்கருந்து நமக்கு அந்த வெதர் டேட்டா ரிசல்ட்டா இங்க வரும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இன்னும் ஒரு எல்எல்எம்க்கு அதோட ஃபுல் கான்வர்சேஷன் ஹிஸ்டரி வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதனால என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி நமக்கு இந்த மெசேஜஸ்ல ஃபர்ஸ்ட் யூசர் சென்ட் பண்ண மெசேஜ் இருக்கு. ஸோ அத விட எல்எல்எம்மோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்பெண்ட் பண்றேன். அண்ட் அத டூல் கால் பண்ணிட்டு அதுலருந்து வர ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டையும் நான் அந்த மெசேஜஸ்ல அப்பெண்ட் பண்றேன். பட் இதுக்கு வந்து ரோல் பார்த்தீங்கன்னா, டூல்ங்கிற ரோல்ல அந்த ரிசல்ட்ட வந்து நான் இங்க வந்து அப்பெண்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபுல் கான்வர்சேஷன் ஹிஸ்டரிய நம்ம செகண்ட் டைம் வந்து எல்எல்எம்க்கு திருப்பி சென்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது, அதோட ஃபைனல் ரெஸ்பான்ஸ் குடுக்கும். ஸோ அதில தான் நமக்கு தேவையான ஆக்சுவல் அவுட்புட் வந்து வரும். ஸோ அப்ப நான் எல்லாத்தையும் ரன் பண்றேன். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வெதர் இன் நியூயார்க் அப்படின்னு நான் குடுக்குறேன். அண்ட் இந்த மார்க்டவுன் வச்சு நான் வந்து டிஸ்ப்ளே பண்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து த கரண்ட் வெதர் இன் நியூயார்க் இஸ் 22 டிகிரி செல்சியஸ் வித் லிட்டில் drizzle அப்படின்னு நமக்கு ரியல் டைம் டேட்டா வந்து இங்க கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணும்போது, ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டூ ரியல் டைம் டேட்டா அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துச்சு. பட் டூல்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு ரியல் டைம் டேட்டா வந்து எல்எல்எம்மால குடுக்க முடியுது. ஸோ இதான் டூல்ஸோட யூசேஜ். அதோட நாலேட்ஜே நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்குன்னா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாரி நெறைய பார்க்கணும். ஃபாலோ மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.